இன்னைக்கு எபிசோடு ஆரம்பிக்கும் போதே ஒரு முரட்டு சம்பவம் நடந்துச்சு. விஜய் சேதுபதி சௌந்தர்யா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. மன்னிச்சிருமா முத்துக்குமரன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் சொல்லிட்டுருக்காரு. அதாவது அருணுக்கு வந்து பர்த்டேவாமா, அந்த பர்த்டே வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி தரல. சரி எல்லாத்துக்கும் வந்து சாக்லேட் கொடுக்க சொல்கிறாரு. உடனே மச்சி மச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வந்து அருண் வந்து கொடுத்துருக்காப்புல. அப்போதைக்கு சௌந்தர்யா வந்து சாக்லேட் எடுத்துக்கிறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து கத்துறாரு சௌந்தர்யா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி. இதில் என்ன இடையில வந்து அடுத்தபடியாக சௌந்தர்யாவுக்கு அடுத்தா வந்து முத்து உட்காந்துருக்காப்புல. முத்து எந்திரிக்கும் போது சௌந்தர்யா மண்டையில் வந்து இப்படி இடிச்சிட்றாப்புல. இந்த போட்டா பாருங்கள். இடித்தோடனே சௌந்தர்யா டே பார்த்து இருந்துடுறா, எவன்டா அவன் காட்டா மாதிரி வந்து மண்டையில் இடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகிருக்காங்க. உடனே விஜய் சேதுபதி கத்துறாரு சௌந்தர்யா சௌந்தர்யா வேண்டாமா வேண்டாமா, அவன் தெரியாமல் அடிச்சிட்டாமா, பாவம்மா, முத்துக்குமரன் வந்து அன்புக்கு உடைய அடைக்கு முண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காமா, அவனை திட்டாதம்மா, உனக்கு பேசவோ சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வாட்டில் வந்து சௌந்தர்யா வந்து புகழ்கிறாரு. அப்படியே புகழ்கிறது வந்து நல்லா இருக்குது. உனக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும், அப்படியே உங்கள் வார்த்தையில் உங்கள் திருவாயால் மச்சியை சாக்லேட் கொடுத்தான்ல, நீங்கள் வந்து திருப்பி அவனுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது வாழ்த்துக்கள் மச்சி, வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னது வேறு லெவலில் இருந்துச்சு. சௌந்தர்யாவை என்னன்னு தெரில இந்த ஐஸ் வைக்கிறார் விஜய் சேதுபதி. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கதறினார், இந்த மாதிரி சௌந்தர்யா ஃபேன்ஸ் என்னை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனாலயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் முத்துக்குமரன் தான் அப்பாவியாக முத்துக்குமரன் மண்டையில் வந்து இடிக்க டே பாத்திரா, உனக்கு வந்து பேசவோ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.